ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். தீபாவளி எல்லாரும் எப்படி கொண்டாடுனீங்க? ஆஹா, தீபாவளி வந்துருச்சு ஜாலி அப்படின்னு சந்தோஷமான நிலையில் கொண்டாடுனீங்களா? இல்லை வந்துருச்சுடா தீபாவளிக்கு துணி எடுக்கணும், பட்டாசு வாங்கணும், பலகாரம் பச்சனை செய்யணுமேனு சங்கடப்பட்டு கொண்டாடுனீங்களா? இதில் நீங்கள் எந்த ரகத்தை சேர்ந்த நபர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி கொண்டாடினேன் அப்படின்னா, முதல்ல வேலை செய்ய பயந்துக்கிட்டு சங்கடப்பட்டு கொண்டாடுற ஆளாக இருந்து இப்போ ஆகா தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு தீபாவளிக்காக எதை செஞ்சாலும் முழு மனசோடு செஞ்சு தீபாவளியை கொண்டாடி தீக்கிற ஆளாக மாறி இருக்கேன். நான் மாறின கதையை கொஞ்சம் சொல்லவா? கேட்க தயாராக இருக்கீங்களா மக்களே? ஒரு வருஷம் ட்ரெஸ் எடுக்கலையான்னா அதான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இருக்குல்ல அப்படின்னு வெளியில் போகலை. சரி, சந்தைக்கு போயிட்டு மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு வந்தாலே தீபாவளி வைப்பு தொத்திக்குமே வாங்க அப்படின்னா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு போகலை. அப்போ தான் யோசித்தேன், எப்போது செத்த நரகாசுரன் நினைவு தினத்தை நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த நரகாசுரன் சாகாமலே இருந்திருக்கலாம், இல்லை கிருஷ்ணர் மன்னிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்லாம் தோணும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நரகாசுரன் மட்டும் சாகும்போது நான் சாகும் இந்த நாளை தீபாவளியாக மக்கள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற வரம் மட்டும் கேட்கலைன்னா ஹிந்து மக்களுக்கு இப்படி ஒரு அழகான பண்டிகையே இல்லாமல் போயிருந்துருக்கும்ல. அப்போ செத்த நரகாசுரம் இப்போவும் நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா நம்புவீங்களா? எப்படின்னா கோபம், விரக்தி, சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறது இப்படின்னு பல ரூபங்களில் நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த நரகாசுரனை அழிக்கணும்னா தீபாவளியை காரணமாக வச்சு ஹாப்பியாக ட்ரெஸ் எடுக்க போகணும், மனசுக்கு பிடிச்சதை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடணும், வீட்டை அலங்கரிக்க பொருட்கள் வாங்குகிறோம், பலகாரம் பச்சனை செஞ்சு சாப்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், கண்ணில் தென்படுறவங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்து சொல்லி மகிழ்ந்து தான் போகிறோம். நம்ம தீபாவளி கொண்டாட்டம் முடிஞ்சு நீங்களே உங்களை திரும்பி பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா புரியும். தீபாவளிக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவ் உணர்வு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே தீபாவளி கொண்டாடி பட்டாசை கொளுத்தி மகிழ்ச்சியை மட்டும்தான் நம்ம மிச்சம் வச்சுருப்போம். ஒரு ஹாப்பினஸ் மிச்சம் இருக்கும். இதைத்தான் நமக்குள் இருக்கும் நரகாசுரனை அழித்து தீபாவளியை கொண்டாடணும்னு சொல்கிறது. கிருஷ்ணரும் நமக்குள்ளே தான் இருக்கார், நரகாசுரனும் நமக்குள்ளே தான் இருக்கார். நாம் யாரை எரித்து யாரை தக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் தீபாவளி சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி தீபாவளியை கொண்டாடி பாருங்கள், நமக்கு எத்தனை வயசானாலும் நமக்கு தீபாவளி புதுசாகவே தெரியும். என்னைக்கும் தீபாவளிக்கும் வயசாகாது, நமக்கும் வயசாகாது. நான் இப்படி தான் கொண்டாடி மகிழ்கிறேன் மக்களே. இந்த வருஷம் பங்காளி துக்கம் இருந்ததால் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்யலாம், படையல் மட்டும் கூடாதுங்கிற அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சி நாங்களும் ஒரு ஆசிலேஷன் மைண்டோடையே எங்களுடைய தீபாவளியை எண்ணெய் வைக்காமல் குளித்தோம், மஞ்சள் தொட்டு வைக்காத புது துணி போட்டோம், படையல் போடாமல் வீட்டு சாமியை கும்பிட்டோம், கோயிலுக்கு போய் முருக தரிசனம் பண்ணினோம். எல்லா வருஷமும் தீபாவளி பொங்கல்னா பேச்சுலருக்கு மட்டுமே சொந்தமான சாமியாக மாறிடுற முருகன் இந்த வருஷம் மக்களை பேட்சாக நிறுத்தி அனுப்புனதுனால எல்லாராலையும் நின்று சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சுது. அதனால் பேச்சுலர் சாமி ஃபேமிலி சாமியாகவும் தெரிஞ்சார் அன்னைக்கு. தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளி படம் பார்க்கலான்னு கார்னிவல் சினிமாஸ் தேட்டருக்கு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான பைசன் படம் பார்க்க போனாங்க. படம் எப்படி இருக்குன்னா கதையும் கருத்தும் ஓகே தான். ஏன் சண்டை காட்சிகளை இவ்வளோ ஆக்ரோஷமாக எடுக்கிறாங்களோ தெரியல. நடிக்கிற மாதிரியே தெரியலங்க. எல்லாரும் கோவத்தில் உண்மையிலேயே அடிச்சுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சுது. படம் பார்த்துட்டு அமாவாசைங்கிற காரணத்தினால செராங்கன் ரோட்டில் பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்க புதுசாக திறந்திருக்கிற கையாலேயே வரைஞ்சி அழகுபடுத்தியிருக்கிற சீலிங், சென்ட்லியர் லைட்டு அப்படின்னு லைட்டிங் அழகாக ஜொலிக்கிற A2Bயில் இட்லி, தோசை 10 ரூபா வாங்கி சாப்பிட்டு இதோட தீபாவளியை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த தீபாவளி கொண்டாட்டம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எடிட்டிங் கதை பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கொண்டாடுனீங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.